ஒரு நேரம் ஒரு ப்ரொஃபைல்லேருந்து நீங்கள் ஒரு 3 கமெண்ட்ஸ் 4 கமெண்ட்ஸ் அனுப்புறீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் தான் கரெக்டாக வந்துகிட்டே இருக்கும். ப்ரொஃபைலில் எந்த சேஞ்சஸும் உருவாகக்கூடாது. அதுதான் உண்மையான தொழில்நுட்பம். ஆனால் தொழில்நுட்பத்தில் தாறுமாறாக செயல்படுகிறது என்றால் சில தப்புதல்கள் வரதான் செய்கிறது. கொசு கேட்டீங்களா? கொசு தொல்லை மறைமுகமாக நம் இரத்தத்தை கொசுக்கள் குடிப்பது போன்று பல தொழில்நுட்பங்களை நம் கையில் தந்து சீன அண்ணர்கள் நம்மை மறைமுகமாக திருடி கொண்டிருக்கிறார்கள் என்பதே உண்மையான சம்பவம். தொழில்நுட்பங்களை ஆராய்ந்து அறிந்தபின் பயன்படுத்துங்கள். இப்பொழுது புதிசாக சாட் ஜிபிடி வந்தவுடன் எல்லாரும் கமாந்து விழுந்தாச்சு. நம்ம ஸ்டைல் எப்படி இருக்கும், உலக அழகியா தோன்றுவோமா இல்லை உலக அழகனா தோன்றுவோமான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு ஆசை, நம்ம எப்படி இருப்போம், அந்த ஷேப்பில் எப்படி இருப்போம். சாட் ஜிபிடியா நான் எடுக்கல, நான் பார்க்கவும் இல்லை. நான் மூஞ்சி இப்படி தான் இருக்கேன். எல்லாரையும் போல தானே எனக்கும் வரும். அதனால நான் பார்க்க போகல. அதுக்கு உள்ள ஒரு ஆப் கொஞ்சம் அப்படி வெளியில் கக்குன உடனே எல்லாரும் என்னையா சாப்பிட தொடங்கியாச்சு அந்த ஆப்பை. அப்படிப்பட்ட நம்ம மக்கள் மனது உலக தொழில்நுட்ப வளர்ச்சியா தளர்ச்சியான்னு தெரியல பாருங்க. இது தொடக்கத்தில் வளர்ச்சி போல தெரிஞ்சாலும் கடைசியில் தளர்ச்சியில் போய் முடியுது. ஏன் ஆண்ட்ராய்டு மொபைலே எடுத்துக்கோங்க. ஆண்ட்ராய்டு மொபைலில் எல்லாருக்கும் கம்ப்யூட்டர் போல செயல்படுவதாலும் கைக்கு அடக்கமாக இருக்கிறதாலும் இது நமக்கு ஃபேமஸாக தான் இருந்து முதல்ல. ஆனால் இப்பொழுது நிறைய மொபைலில் சைபர் கிரைமால் கூட கண்டுபிடிக்க முடியலை. அப்படிப்பட்ட திருட்டு நடந்துட்டு இருக்கு. அப்போ சைபர் கிரைம் படித்து என்ன பிரயோஜனம், நம்ம அங்கே வேலை பார்த்து என்ன பிரயோஜனம், அப்படியெல்லாம் யோசிக்க தோணுது. ஒரு ப்ரொஃபைல்லேருந்து ஒரு 3 கமெண்ட் அனுப்பேன், ஒரு ப்ரொஃபைலில் உள்ள ஃபோட்டோ அப்படியே மாறுது. இப்போ யாருக்கு கீழே இருக்கிறோம், கூகுளில் கீழே இருந்தால் இப்படி செய்வாங்களா?